எப்பா குரூப்பிசமே ஆட மாட்டாங்கப்பா. யார்? நிக்சனு, மாயா, பூர்ணிமா இவங்க வந்து குரூப்பிசமாகவே ஆட மாட்டாங்க. ஒரு கேப்டன் அந்த நடுவர்லேயும் ஒரு ஆளை தன்னுடைய பக்கம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க குரூப்பிசமே கிடையாது. இவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்னு யாருன்னா சொன்னால் நம்புவாங்களாங்க? எப்படி சொல்லி அழகாக தூக்கியிருக்காங்க பாருங்கள். ஆனால் விஷ்ணுவை ரவீனா தூக்கியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன அது நாம் என்னமோ கரெக்டான நாங்கள் டீம் இல்லைன்னு நிரூபிக்க பண்ணிச்சா என்னன்னு தெரில. மணியை தூக்குனது நிக்சன். நான் ரவீனா நினச்சேன், நிக்சன் தூக்கியிருக்காரு. நான் மணியை தூக்கிட்டேன், அப்போ என்ன தூக்கிடுவே அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைசியாக கேட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். சரி, யார் வேணாலும் தூக்குங்க, இண்டிவிஜுவல் பிளேயர் தானேப்பா நீங்கள், பாயிண்ட்ஸின் அடிப்படையில் தானே தூக்குனீங்க. அப்போ எதுக்குப்பா பாயிண்டே இல்லாத ரவீனாவை தூக்கியிருக்கீங்க? பாயிண்ட் 2 பாயிண்ட் வச்சுருந்த மாயாவை தூக்கல. நல்ல கேள்வி தானே விஷ்ணு கேட்ட கேள்வி. அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பழைய கேமின் கிரட்ஜே போகலையாம். எப்படி போகும்? இப்போ வரைங்க லைவில் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இந்த வீடியோ போடுற வரைக்குமே அந்த கேமில் தோத்ததை பற்றி இவங்க தப்பு, மணி தப்பு, விஷ்ணு தப்பு, மணி தப்பு, விஷ்ணு தப்புன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஒரு போட்டியில் அவங்க வெற்றி பெற்றது, அவங்க ஸ்மார்ட் மூவ் பண்ணி வெற்றி பெற்றாங்க. அதை உங்களால் தாங்கி கொள்ளவே முடியல. இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இதில் யார் பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்களோ அவங்க தானே. இந்த கேமின் வடிவமைப்பை எப்படி பாருங்க, ஒருத்தனை எடுக்கணும், ஒருத்தனை பிடிக்கணும், ஒருத்தன் காலை வாரி விடணும், அப்படி தான் இருக்குது. வேணா பூர்ணிமா சொன்ன மாதிரி போய் கேளுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கேம் கொடுக்குறீங்க, நாங்கள் நேர்மையானவங்க நேர்மையாக விளையாட போகிறேன்ட்டு. சரி, ஒன்று கமல் சார் இந்த பொண்ணு சொல்லுது, ரவீனா சொல்லுது, நீங்கள் இதை வந்து தப்பாக கேம் ஆட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கமல் சார் பேச்சை நீங்கள் அவங்களாம் கேட்டு திருந்திட்டாங்களாம், நீங்கள் தான் தப்புன்னு வந்து மணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கு. எது லைவில் பார்த்தேன். கமல் சார் என்ன சொன்னார்? அதான் எனக்கே புரியல. அவர் எபிசோடே பார்க்கறது கிடையாது. அவர் எப்போ 1 மணி நேரம் டைம் போகிறதுக்காக பாலச்சந்தர் பாலு மகேந்திரான்னு சொல்லிட்டு போகிறாரு. வேற என்ன அவர் கேம் பற்றி என்ன பேசினாரு? இல்லை புதுசாக இருக்கே அந்த சீசனில்.